We welcome you to the year of 2025, a blessed, prosperous and a happy new year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த புது வருஷத்தினுடைய முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சகார்த்தத்திற்குள்ளாக பரலோக தேவனுடைய ஒரு செயல் திட்டங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆண்டாக இருக்க போகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை கூட கடைசி கால தேவசேனை ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். A blessed, happy and prosperous New Year 2025. கர்த்தர் இந்த ஆண்டு கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருடத்திற்காக நான் காத்திருந்த பொழுது என்னோடு கூட பேசின ஒரு சில முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டு தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், 2024ஆம் ஆண்டு தேவனுடைய திட்டங்களை, அவர் நம்மிடத்தில் கொடுத்த ஊழியங்களை சரியான விதத்தில் நிறைவேற்றினோமா, நிறைவேற்ற முடிந்ததா என்று நான் யோசித்து பார்த்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கலங்கி, ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு, பரலோகம் எதிர்பார்த்த அளவிற்கு அதை எங்களால் நிறைவேற்றக்கூடாமல் போனது என்று கலங்கி நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேத வசனத்தை என் மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். குறிப்பாக அந்த நாளில் வேத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேத வசனத்தை என் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். அந்த வேத வசனமானது உபாகமங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வேத வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை மீண்டுமாய் நான் அறிக்கை செய்த பொழுது, கர்த்தர் எனக்கு முன்பாக அவர் போகிறவராய் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மீண்டுமாய் நான் அறிக்கை செய்யும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சமாதானம் என்னுடைய இருதயங்களை நிரப்பினது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புது விசுவாசம் எனக்குள்ளாக தோன்றினது. பிசாசானவன் பல விதங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவில்லை என்பதை அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேத வசனங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்தமும் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக அவர் போகிறார், அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். எனவே மற்ற எந்த வார்த்தைகளுக்கும் நாம் செவி கூடாதபடி இந்த வார்த்தைகளை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ளப் போகிறோம். ஒரு விசை ஜெபித்து இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாமா? யாவரும் கண்களை மூடி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பிரத்யட்சமாய் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் கிருபையாய் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு கொடுத்த இந்த 2025ஆம் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. தேவனுடைய நாமம் இந்த வசனத்தின் ஊடாய் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய உடன் வேலையாளாக இருந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சற்று 2 வசனங்கள் முன்பாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது உபாகமம் 31:7-8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க யோசுவாவை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்களுக்கு சுதந்திரமாகும்படி செய். கர்த்தர் தாமே
உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் வேண்டாம் என்றார். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடன் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவாவின் இடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை. யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, இந்த யோர்தானை நான் கடந்து அந்த பக்கத்தில் வரப்போகிறது இல்லை. 2024ஆம் ஆண்டோட சில காரியங்களை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த காரியங்களிலும், உங்களுடைய ஊழியங்களிலும் சில காரியத்தை ஆண்டவர் 2024ஓட ஸ்டாப் பண்ணிட்டார். 25ல இந்த 2025ஆம் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் சில பொறுப்புகளை, சில முக்கியமான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறார். எனவே அதை நாம் எப்படி செய்ய போகிறோம்? இது ஒரு பெரிய சுமக்கக்கூடாத ஒரு பாரமாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆகிலும் வார்த்தையானது எப்படி வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். நீங்க செய்கிற காரியங்களிலே, நீங்கள் எதை செய்யும்படியாக முற்படுகிறீர்கள் அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்னடக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கண்டார்களா? ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராகமங்களின் புஸ்தகம் 13 21வது வசனத்தில், அவர்கள் இரவும் பகலும் வழி கூடும்படி இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலுமாக வழி கூடும்படியாக கர்த்தர் ஆண்டவர் தாமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பாருங்க, ஆண்டவர் தாமே பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவில் வெளிச்சம் காட்டுகிறதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை வர வேண்டும். உங்களுக்குள்ளாக ஒரு புது விசுவாசம் வர வேண்டும். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் எனக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்திலும், பகலிலே மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் எனக்கு அவர் முன் செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது இந்த வருடத்தில் உங்களுக்குள்ளாக, உங்கள் மூலமாக நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாத்திரமல்ல, மீண்டுமாக உபாகமங்களின் புஸ்தகத்தில் அதே 31வது அதிகாரத்தில் மற்றொரு வசனத்தை கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது, கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது, நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தரே அழித்து போடுவார். இந்த ஆண்டினுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன? உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை கர்த்தர் அழிக்கிறதை, அழித்து போட போகிறதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. யார் நமக்கு சத்ரு? நம்ம கூட பிறந்தவங்களா? யார் நமக்கு சத்ரு? நம்முடைய இணை ஊழியர்களா? நமக்கு முன்பாக இருக்கிற பாஸ்டர்மார்களா, போதகர்களா? இல்லை, நமக்கு ஒரே சத்ரு தான், பிசாசானவன். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கூடாதபடி பல விதங்களில் ஊழியங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எதிர்த்து போராடுகிற பிசாஸ். இந்த பிசாசின் வல்லமையை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன் சென்று அழிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் சுதந்தரிக்க போகிற ஆண்டு. சத்துருக்களை கர்த்தர் அழிக்கும் பொழுது, நீ அவர்களுக்கு அந்த தேசத்தை நீ சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உங்களுக்கு முன் நடந்து போவான். நீங்க தான் ஆண்டவருக்கு பின் நடந்து போக போறீங்க. ஆண்டவர் உங்களை நடந்து போக சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போக போகிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக, தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் நடந்து போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் இருக்கிறாராம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம்
29வது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பட்சிக்கிற அக்கினி. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த எதிர் வல்லமைகள் எழும்பினாலும் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் உங்களுக்காக எனக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் நடத்த போவது பரலோகத்தின் தேவனானவர். இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் நடத்த போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் தேசத்தின் ஜாதிகளை, சத்துருக்களை அழித்து தேசத்தின் ஜனங்களை, ஆத்துமாக்களை நாம் சுதந்தரிக்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நீங்க ஆத்துமா ஆதாயம் பண்ண போகிறீங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் ஆத்துமாக்களை சம்பாதிக்க போகிறீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக நீங்க இருக்கிற இடங்களிலே சத்ருவை, பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து அந்த இடத்தை ஆண்டவர் சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வார். இதுதான் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஒரு பெரிய வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன் நடக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். நீங்கள் இழந்து போனதை, பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடிக்கொண்டதை நீங்கள் சுதந்தரிக்க போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. இதே விசுவாசத்தோடு 2025ஆம் ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியோடு கூட பிரவேசிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிறு ஜெபத்தை செய்யலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்க எங்களுக்கு முன் நடப்பேன் என்று வசனத்தின் மூலமாய் வாக்கு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்ருவை நீங்க அழிப்பேன் என்று வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசத்தை நாங்கள் சுதந்தரிப்போம் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, விசுவாசத்தோடு இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். வசனத்தின் மூலமாய் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெட்டு கொண்டே இருங்க. இப்படி நல்ல நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர் 2025. God bless you.